வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி. இந்த கிரேவி வந்து மதுரை ஸ்பெஷல் கூட சொல்லலாம். எங்கள் மாமியார் இப்படி தான் வைப்பாங்க. என்னோடய மகனும் அதே மாதிரி தான் செய்வாங்க. இதற்கு வந்து அவங்க வந்து மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 3/4 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், கிராம்பு வந்து ஒரு 2, ஏலக்காய் 2, அடுத்து பட்டை ஒரு சின்ன துண்டு, 4 துண்டு, பூண்டு 4 துண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கு பாதி கொத்தமல்லி, பாதி புதினா. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாங்க. பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு அரைக்குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டாங்க. அரைச்ச சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து, சாம்பார் வெங்காயம் ஒரு 5 பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அரைத்த விழுதை அதில் சேர்த்துட்டு மஷ்ரூமை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்து தேவையான அளவு தண்ணீர், உப்பு. இதுக்கு வந்து அரைக்கும் போது வரமிளகாய் சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாம். இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து ஒரு வடைச்சட்டியில் மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா அது வெந்து சுண்டி வரும். சுருள வதக்கி எடுத்துருங்க. சூப்பராக அருமையாக மதுரை ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அனைத்திற்கும் வேறு விதமாக நான் வச்சதை அவங்களுக்கு சொல்லி இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு வந்து 4 பல், அதுக்கப்புறம் இஞ்சி 4 துண்டுகள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலாம், இல்லை வரமிளகாய் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் போல் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் குக்கரில் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணி மூடி போட்டு மூடிடுங்க. 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த சட்னிக்கு எண்ணெய் கம்மியாக தான் செலவாகும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்தும் செஞ்சுங்க. கூடுதலாக கடுகு சேர்த்து தாளித்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்படுறவங்க கூடுதலாக ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்டைலில் இந்த குக்கர் சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.